அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா இந்த 12 ராசி லக்னம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 ராசியில் பிறந்தவர்களுக்குரிய அவங்களோட குணாதிசயங்கள், அவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க, அந்த லக்னத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ராசி மேச ராசி. மேச லக்னம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் செம்பு நிறமுடையவராக இருப்பர். கோழை அதாவது கபை பிருகிருதி உள்ளவர். முன்கோபம் வரும். மந்த புத்தி, ஸ்திரமான தன்மை, பெண்போக பிரியர், குணசாலி, தன் முயற்சியால் புகழ் அடைபவர். பேசுவதை விட எழுதுவதில் சாமர்த்தியர். மதிக சரீரமுடையவர். இரு தாரங்கள் அமைய வாய்ப்பு அதிகம் உண்டு. ஆயுதம் துப்பாக்கி சுடுதல், கல் மரத்தில் இருந்து விழுதல், சுவரிலிருந்து விழுதல், வெட்டு குத்து இவற்றால் காயம் ஏற்படும். அற்ப சந்ததி உள்ளவர். அரசு தொடர்புடைய உத்தியோகம் அமையும். 5 வயதில் நெருப்பாலும், 7 வயதில் தண்ணீராலும், 10 வயதில் காய்ச்சலாலும், 20 வயதில் காது வாயில் நோயாலும், 22 வயதில் பாம்பாலும், 25 வயதில் தண்ணீரில் கண்டமும், 28 வயதில் உடலில் ஏற்படும் காட்டியல் கண்டமும் ஏற்படும். பௌர்ணமி திதி வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் இரவு நேரத்தில் தலையில் ஏற்படும் நோயால் மரணம் ஏற்படலாம். ரிஷப இந்த லக்னத்தில் பிறந்தவர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவராக இருப்பர். உண்மையையே பேசுபவராக இருப்பர். கணிதத்தில் புலமையுடையவராக இருப்பர். புது புது ஆடைகளை உடுப்பதிலும் விருப்பமுள்ள ஆடம்பர பிரியர். குழந்தைத்தனம் மிக்கவராக இருப்பர். ஞாபக சக்தி அதிகம் உடையவராக இருப்பர். பிறர் பொருளை வாங்கி செலவு செய்வதில் ஆர்வமுடையவராக, குழந்தைகளின் மேல் பிரியமுடையவராக இருப்பர். இவர் பிறந்தவுடன் ஆயுதம் போன்ற கருவிகளால் தாக்கப்பட்டு ரணக்காயம் ஏற்பட இவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. சுப காரியங்களில் பிரியமுள்ளவர்களாக இருப்பர். குழந்தைகள் பெரும்பாலும் பிற்காலத்தில்தான் பிறக்கும். இவர் சங்கீத நடன கலைகளில் வல்லவர். இலக்கிய ரசனையும் ஸ்தரபுத்தியும் உள்ளவர். இனிப்பு சுவையில் பிரியம் உள்ளவர். சிற்றின்ப பிரியர். செடி கொடி பூஞ்சோலைகள் வைப்பதில் ஆர்வமுள்ளவராக இருப்பர். நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகள் வளர்ப்பதிலும் இவருக்கு பிரியம் அதிகம் உண்டு. பல் நோய், டான்சில் நோய் ஏற்படலாம். களத்திர தோஷமும் உண்டு. 5 வயதில் நெருப்பினாலும், 16 வயதில் கண்ட மாலையினாலும், 19 வயதில் இருமலினாலும், 27 வயதில் காய்ச்சலினாலும் ஆபத்து ஏற்படும். இவர் ஆணி மாதம் வளர்விறை திரியோதசி திசையில் உத்திர நட்சத்திரம் கூடிய திங்கள் கிழமை சுரத்தால் இவருக்கு உடம்புல நோய் ஏற்படலாம். மிதுன லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆசை நிறைய உள்ளவர்கள். ஆசார சீலர். இனிமையாக பேசுபவர்கள். காரியத்தில் கண்ணாயிருப்பவர்கள். பித்த நோயும் சிவந்த நிறமும் உடையவராக இருப்பர். சந்தர்ப்பவாதி. இரட்டை குணமுள்ளவர்களாக இருப்பர். இடுப்புக்கு மேல் பாகம் உயரம், கைகள் நீளம், வயிறு பெரிதாக இருக்கலாம். பொடி வைத்து பேசுவதில் நிபுணர். சத்துருக்களை நேரடியாக எதிர்க்காமல் உறவாடி தந்திரமாக அளிப்பவர். ஜோதிட நிபுணர். கார்ட்டூன் துணுக்கு எழுதுதல், ஸ்டெனோகிராபர், பேசுவதில் நிபுணர். இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோதிட நிபுணர், கார்ட்டூன் துணுக்கு எழுதுதல், ஸ்டெனோகிராபர், ஆசிரியர், ஆடிட்டர், டெலிஃபோன், பத்திரிகை தொழில், தபால் துறை, சங்கீதம் முதலிய தொழில் செய்வார். சளி, டிபி, இன்ஃப்ளூயன்சா மற்றும் சுவாச நோய்கள் இவர்களுக்கு வரலாம். இருதாரம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 3ஆம் வயதில் கண்டமும், 5ஆம் வயதில் நெருப்பாலும், 8ஆம் வயதில் ஆயுதத்தாலும், 10ஆம் வயதில் பகைவர்களாலும் ஆபத்துகள் ஏற்படும். 18 வயதில் வாயு கோளாறினாலும், 28 வயதில் கண் நோயும் ஏற்படும். ஆனி மாத சதுர்த்தி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு இருதய நோய் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடக லக்னம். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மையுடன் சாமர்த்தியமாக பேச வல்லவர்கள். பெண்ணசையுடையவர்களாக, விலை மாதர் நட்பு உடையவர்களாக இவர்கள் இருப்பர். சிவந்த நிறமும் கொண்டவர்களாக இருப்பர். செல்வந்தர். நவதானிய வியாபாரம் லாபம் தரும் தொழிலாகும். குருவே தெய்வமென போற்றுவர். மறைவிடங்களில் மஞ்சமுடையவர். நீர்க்கடல் சம்பந்தமான தொழில் செய்வர். ஹோட்டல் உணவு சம்பந்தமான தொழிலும் செய்வர். இவருக்கு 5, 16, 20, 25, 40 வயதுகளில் கண்டம் உண்டாகலாம். சிம்ம லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் உணவில் தீராத ஆசையுடையவர்கள். அர்ச்சகராக, வேதம் ஓதுபவர்களாக தொழில் புரிவார்கள். தர்ம குணம் கொண்டவர்கள். சுய தொழில் செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பர். கடுகடுப்பும் சினமும் வெளிப்படும். தோற்றம் அரச யோகத்தை குறிக்கும் சாமுத்திரிகா லக்கணங்களை உடையவர். தன் கௌரவம் கெடாமல் பார்த்து கொள்வார்.
சுதந்திர உணர்வுகள் அதிகம் இருக்கும். சங்கீதம், நாடகம், இசை இவற்றில் இவர்களுக்கு அதிக பற்றுண்டு. சங்கீத, நாடக, சினிமா துறை, அரசு துறை உத்தியோகம் அமையலாம். 5, 10, 27, 30 வயதுகளில் காய்ச்சல் ஏற்பட்டு கன்னி லக்னம். ஆசார சீலர், தர்ம குணமுடையவர், இரக்க மனப்பான்மையுடையவர், பல தொழில் செய்பவர், செல்வ நிலையில் ஏற்ற இறக்கமுடையவர், இளமையில் கஷ்டப்படுபவர், பிற்காலத்தில் செல்வம் சேரும் வாய்ப்புடையவர், பெற்றோரை பாதுகாப்பவர், பிறரால் தொழில் வாய்ப்பும் அதில் முன்னேற்றமும் உண்டு. காலில் மறு இருக்கும். கலை, இலக்கியம், எழுத்து, இசை இவற்றில் வல்லவர், வழக்காடி வெற்றி பெறுவதில் நிபுணர், விஞ்ஞானம், கணிதம், ஜோதிடம் இவற்றில் வல்லவர், மருத்துவம், சமய சொற்பொழிவு இவற்றில் ஈடுபாடு உண்டு. சமய ஈடுபாடும் தள வழிபாட்டு ஈடுபாடும் உண்டு. பெட்டிக்கடைகள், குமாஸ்தா தொழில்கள், ஆடிட்டர் போன்ற தொழில்கள் செய்யக்கூடியவர், புத்தக வெளியீட்டாளர், விற்பனையாளர், ஆவண பதிவாளர், காரியதரிசி, பங்குச்சந்தை நிபுணர், விஷக்காய்ச்சல், வயிற்றுக்கோளாறு, அல்சர் போன்ற நோய்களில் எளிதில் பற்றி கொள்ளும் இவரிடம் 5 வயதில் நெருப்பாலும் 10 வயதில் காய்ச்சலாலும் 18 வயதில் அம்மை நோயாலும் கண்டம் ஏற்படும் வாய்ப்புகள் இவருக்கு அதிகம். துலாம் லக்னம். இனப்பற்றி மிக்கவர், செல்வந்தர், அரசு துறை வேலைவாய்ப்பு பெறுவார், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் இவற்றின் மேல் ஆசையுடையவர்கள், 2 திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. எல்லோருக்கும் இனியவர், வியாபாரத்தில் சாமர்த்தியம் உண்டு. ஸ்லேத்தும அதாவது சளி நோய் உள்ளவர், பெண்களை கவர்பவர், பெண்ணாக இருந்தால் ஆண்களை அடிமை கொள்ளும் அழகுடையவர், தெய்வ பக்தி உள்ளவர், கலை, இசை, நாடக, நடனம் இவற்றில் தேர்ச்சி பெற்று இருப்பர், கற்பனை திறன் அதிகம், இடுப்பு பகுதியில் நோய், நீரிழிவு நோய் இவற்றால் பாதிப்படையலாம். 7வது வயதில் வியாதியாலும் 12வது வயதில் நெருப்பாலும் 19வது வயதில் அம்மை நோயிலும் 28 வயதில் பகைவர்களாலும் 48 வயதில் தண்ணீராலும் இவர்களுக்கு கண்டம் ஏற்படும். இடத்தில் விருச்சிக லக்கணம். பெற்றோரிடத்தில் அதிக பாசமிக்கவராகவும் மனைவியிடம் அன்பு காதலுடையவராகவும் இருப்பர். இனிமையாக பேசும் ஆற்றலுடையவர், எடுத்த காரியத்தை திறமையுடன் முடிப்பார், வலிமையான கால்கள், திரண்டுருண்ட தோள்கள், வேகமான நடை இவற்றை உடையவர், கேட்போருக்கு மறுக்காது கொடுப்பவர், நன்றாக பேச வல்லவர், இவர் பேச்சுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் மதிப்பு இருக்கும். தம் உறவினர்களிடம் துவேஷம் உள்ளவர், காம இச்சை அதிகம் உள்ளவர், மனைவியிடத்தில் அதிக ஆசை உள்ளவர், சாஸ்திரப்படி நடப்பவர், சத்துருக்களை ஜெயிப்பவர், வலிமையான உடலும் முரட்டுத்தனத்தை எடுத்துக்காட்டும் தோற்றம் உள்ளவர், எல்லாவற்றிற்கும் வாக்குவாதம் செய்பவர், குரூர சுபாவம் உள்ளவர், விரும்பாத பிறருடன் பகைமை பாராட்டுவார், எதிலும் அளவுக்கு மீறிய ஆசை உள்ளவர், வட்டி தொழில், ஃபைனான்ஸ் செய்வதில் வல்லவர், ரசாயனத்துறை, சுரங்க வேலை, சித்த வைத்தியம், பந்தய சூட்ட, காபரை, நடன தொழில் நடத்தலாம், விவசாய தொழில், துறைமுகத் தொழில், விளையாட்டு, மின்வாரியம் போன்ற தொழில்களிலும் அமையலாம். 5 வயதில் காய்ச்சலாலும் 10, 12, 18 வயதில் நெருப்பாலும் 40 வயதில் வாதம், காய்ச்சலும் கண்டம் ஏற்படும். தனுசு லக்னம். இவர்கள் மூத்தவர்களுக்கு பயப்படாதவரும் இளையவர்களுக்கு அஞ்சுபவர்களும் ஆவர். கல்வியாளர், பகைவர்களை வெல்பவர், இளம் வயதில் செல்வமுடையவர், எந்த காரியத்திலும் லாப நஷ்டம் பார்ப்பவர், திருமாலின் பொலிவுள்ளவர், வாசனை பொருட்களில் விருப்பமுள்ளவர்கள், படிப்பாளி, தம் தாய் தந்தையை காப்பவர், வாகன பாக்கியம் உண்டு, நல்ல கட்டான உடல்வாகும், முக்கோண முகமும் சிவந்த நிறமும் உள்ளவர், உதட்டில் குழி விழுந்த அதிர்ஷ்ட அடையாளம் உண்டு, நிறைய ரோமம் உண்டு, தத்துவம், ஞானம், வேதாந்தம் முதலியவற்றில் விருப்பம் உண்டு, அரசாங்க உத்தியோகருக்கு வாய்ப்பு உண்டு, பாரம்பரியத்தில் பற்றுள்ளவர், ஆசிரியர், வழக்கறிஞர், ஆடிட்டர், பொருளாதார நிபுணர், நீதிபதி, புரோகிதம், வங்கித்துறை, மடாதிபதி, மத தலைமை, கல்வித்துறை, பதிப்புத்துறை போன்ற தொழில்கள் அமையலாம். 3, 10, 32, 40 வயதில் கண் நோயால் பாதிக்கப்படலாம். மகர லக்னம். மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அழகை ஆராதிப்பவர்கள், மலர்களின் மேல் விருப்பமுள்ளவர்கள், சிவந்த நிறமுடையவர், மனைவி கணவன் மேல் பிரியமுடையவர்கள், மறைவிடத்தில் மச்சமுள்ளவர், திரிலோக சஞ்சாரியாக ஊர் சுற்றுபவர், பலதுறை கல்வியும் காரியம் சாதிக்கும் வலிமையும் பெற்றவர்கள், திட புத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கும் திறனும் உள்ளவர், சுயநலம் மிக்க காரியவாதி, மனைவியிடம் அதிக அன்புள்ளவர், படிப்பில் மந்தமானவர், கஞ்சர், எளிதில் பிறரை நம்பாதவர், சந்ததி விருத்தியுண்டு, இளைத்த ஒல்லியான தேகம் உள்ளவர், தொங்கும் கன்னம், தொய்ந்த தோள்கள், வயதுக்கு அதிகமான தோற்றமும் உள்ளவர்கள், பலன் கருதியே பிறருக்கு உதவுவர், அரசு தரப்பு வேலைகள் உண்டு, மிகவும் சந்தேக புத்தி உள்ளவர், அதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்து கொண்டு இருக்கும், சனி ஜாதகத்தில் நன்கு அமைந்தால் தெளிவு, தியாக புத்தி இருக்கும்,
தீர்க்கதரிசியாகவும் இருப்பர். அரசாங்க வேலை, தொழிற்சாலை, எண்ணெய் வள வாரியம், விவசாயம் முதலிய தொழில் உண்டு. மூட்டு வலி, ருமாட்டிசம், கால் சம்பந்தமான நோய்கள் உண்டு. 3, 4, 5, 7, 8, 10, 32, 37 வயதுகளில் தண்ணீர், ஜுரம், விஷம் இவற்றால் தொல்லைகள் ஏற்படும். கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் குறுகிய எண்ணம் கொண்டவர்கள், கல்வியில் தேர்ச்சி இல்லாதவர்கள், நன்றி மறப்பவர்கள், பழி பாவத்திற்கு அஞ்சாத குணமுடையவர்கள், சிவந்த தோள்களை உடையவர்கள். பெண் நண்பர்கள் இவர்களுக்கு அதிகம் உண்டு. பித்த சம்பந்தமான நோயுடையவர்கள், நேர்மை, ஒழுக்கம், நற்குணம், அறிவுத்திறன், வாக்குவன்மை இவை உள்ளவர்கள். சிற்றின்ப இச்சையும் அதிகம் உள்ளவர். புத்திர மித்திரர் மேல் பாசம் வைப்பவர், எல்லோரையும் பகைத்து கொள்வதால் வேண்டாதவர்களே இவர்களுக்கு அதிகம் இருப்பர். கருப்பு நிறமுடைய உயர்ந்த உடல்வாகு, முட்டை போன்ற நீள்வட்ட முகம், ஒட்டிய கன்னம், அழகிய தோள்கள், பெருத்த வயிறு இவையெல்லாம் கலந்த தோற்றமுடையவர். நோய் அதிகம் ஏற்படாது. கலை, இலக்கியம், நாட்டி பயிற்சி, சிற்பக் கலைகளில் தேர்ச்சி பெறுவர். மனித இனத்திற்கு சேவை செய்யும் மனப்பான்மையும் உண்டு. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதி வழங்குவதில் சாமர்த்தியர். இதனால் நீதிபதி போன்ற பதவிகளையும் வகிப்பர். எழுத்து தொழில், வேதாந்தம், தத்துவம், ஞானம் போன்றவற்றிலும் ஈடுபாடு உண்டு. விஞ்ஞான துறைகளிலும் ஈடுபாடு உண்டு. தியானம், யோகம், ஆசனம், ஜபம், பூஜை, பிரயாணம் பலவற்றில் அதிகம் இருக்கும். மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் பிறருக்கு உதவி செய்வர். இல்லறம் இவர்களுக்கு பெரும்பாலும் வெற்றி அடைவதில்லை. விசித்திரமான ஜோடி, பொருத்தமற்ற திருமணமே அமையலாம். சீதள பாதிப்பு, இதய நோய், வாத நோய், வெண்குஷ்டம் போன்ற தோல் நோய்கள் ஏற்படலாம். வாதம், வலிப்பு, மூட்டு வலி போன்ற நோய்களும் ஏற்படலாம். மீன லக்னம். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு செயல் வீரர், திறமைசாலி, ஆன்மீக உணர்வு மிக்கவர், உண்மையை விரும்புபவர், இரக்க மனமுடையவர், ஏழைகளுக்கு உதவி செய்வதில் ஆர்வமுடையவர், பிறரது பொருட்கள் பால் விருப்பமுடையவர், மலர்கள் பால் ஆசையுடையவர். 2 திருமணம் நடைபெறும், இல்லையெனில் பிற பெண்கள் தொடர்பிருக்கும். பயிர் தொழிலில் செல்வமும் நிறைய வயல்களும் உள்ளவர். ஞானி, பெரியோர், அந்தணர் இவர்கள்பால் பக்தி விசுவாசம் உள்ளவர். அழகர், வீரர், வாசனை பொருட்களில் பிரியர், அதிக செலவாளி, கண் காத்து நோய்கள் ஏற்படும். அளவாக உண்பவர், ஆடை அணி அலங்கார பிரியர், அகிம்சையில் பற்று உண்டு. சிக்கல்கள் வரும்போது சமாளிக்க தைரியமற்றவர். சாத்வீக குணம் உண்டு. லக்னம் அசுப சம்பந்தம் பெற்றால் சிற்றின்பத்தில் இச்சை அதிகம் உண்டு. காவியம், நாடகம், சங்கீதம், நடனம் இவற்றில் ஈடுபாடு உண்டு. அமானுஷ்ய விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதில் சமர்த்தர். மானசீக தொழிலே இவர்களுக்கு பெரும்பாலும் அமையும். யோகம், தியானம் போன்றவற்றில் இவர் வெற்றி பெறுவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 12 லக்னத்திற்குரிய இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.